பணம் தண்ணீர் போல கையிலேயே தங்கலன்னா, உடனடியா இந்த வாஸ்து குறிப்புகள பின்பற்றுங்க. வீட்ல சந்தோஷம், அமைதி, செழிப்பு, பணவளம் நிலைச்சிருக்கணும்னா, சில முக்கியமான விஷயங்கள கட்டாயமா கடைப்பிடிக்கணும். இந்த விதிகள் இந்து மதத்துல வாஸ்து விதிகள்னு சொல்லப்படுது. பழைய காலத்துலேருந்தே இந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. வாஸ்துவோட தொடர்புள்ள விஷயங்கள்ல மதமும், சாஸ்திரங்களும் சேர்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்களே, உங்க சுற்றத்துல நாளும் ராத்திரியும் கடினமா உழைக்கிற பல பேரை பார்த்துருப்பீங்க. அதுக்காக அவங்க நிறைய பரிகாரங்கள் செஞ்சாலும் நிலைமை மட்டும் மாறாம அதே போலயே இருக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்க ஜோதிட சாஸ்திரமும் வாஸ்து சாஸ்திரமும் சில வழிகளை கோருது. இன்னைக்கு அந்த வாஸ்து ஜோதிட முறைகள் படி இருக்கிற பரிகாரங்களை பற்றி தான் நாம சொல்ல போறோம். இதை பின்பற்றினா பொருளாதார நெருக்கடியை தாண்டி வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்பவும் உங்க மேல கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குபேராய நமன்னு கண்டிப்பா எழுதுங்க. முதல்ல வீடு அல்லது கடையில எப்பவும் சிலந்தி பின்னல்கள் இருந்தா உடனே அகற்றிடுங்க. இனிமே சுத்தம் சுகாதாரத்தை முழுமையா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது, வீடு அல்லது கடையோட சுவர்கள்ல கரைகள் விழுந்திருந்தாலோ பிளாஸ்டர் உதற ஆரம்பிச்சிருந்தாலோ அதை சீக்கிரமா சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பணம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா, வீடு அல்லது கடையில வளர்க்கிற செடிகள்ல உலர்ந்த இலைகளை தெரிஞ்சா அவைகளை உடனே வெட்டி நீக்கிடுங்க. இல்லைன்னா வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாகும். அதுக்கப்புறம் வீடு அல்லது கடையிலையோ அதுக்கு அருகிலையோ எங்கேயாவது வவ்வால்களின் குடியிருப்பு இருந்தா அது ரொம்பவே அபசகுனம்னு கருதப்படுது. இது அதிக செலவுக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கும் காரணமாகும். வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு திசை என்பது பணவரவு வரக்கூடிய திசை. அந்த திசையில கனமான பொருட்களை வச்சிருந்தாலோ அங்க ரொம்ப அழுக்கு இருந்திருந்தாலோ பொருளாதார சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். வீட்டுல பணவரவு மெதுவாகும். அதே மாதிரி வடகிழக்கு திசையில எப்பவும் இருட்டா இருந்தா குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாகலாம். அதனால அந்த திசையில எப்பவும் வெளிச்சம் இருக்கணும். அதே போல தெற்கு திசை யமனின் திசைன்னு கருதப்படுது. அந்த திசையில கதவோ அல்லது பணப்பெட்டியோ வச்சிருந்தா பண இழப்பும் ஆயுள் குறையும் நிலையும் வரலாம். வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது, வீட்டோட பூஜை அறையில கமலக்காய் விதைகள், அதாவது தாமரை விதைகளால செய்யப்பட்ட மாலை வச்சிருந்தா வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது. வீட்டோட பூஜை அறையில தாமரை விதைகளால செய்யப்பட்ட மாலை வைத்திருந்தா பண சிக்கல் நீங்க, லக்ஷ்மி அம்மாவின் ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கிற எல்லா குடும்ப உறுப்பினர்கள் மேலும் தொடர்ந்து இருக்கும். அதே நேரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது என்னன்னா, பொருளாதார நெருக்கடி தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டோட வடகிழக்கு திசையில ஒரு பாத்திரத்துல உப்பை வைத்து அதை காலகாலத்துல மாத்திக்கிட்டு இருக்கணும். ஜோதிட சாஸ்திரப்படி வீட்டுல தவறுதலா கூட முள்ளுள்ள செடிகளை நடக்கூடாது. ஜோதிட சாஸ்திரத்துல இத அபசகுனம்னு கருதுறாங்க. இது வீட்டுல செழிப்பு வர விடாது. வாஸ்து குறிப்புகளின்படி வீட்டோட வடக்கு திசையில உலோகத்தால செய்யப்பட்ட ஆமை ஒன்றை வைத்திருக்கணும். இதனால வீட்டில் நேர்மற சக்தி அதிகரிக்கும். ஆமை என்பது விஷ்ணு பகவானின் அவதாரம்னு சொல்லப்படுது. நிறைய பேருக்கு தங்களோட பையில பழைய ரசீதுகள், தேவையில்லாத காகிதங்கள், பலவிதமான பொருட்களை அடுக்கி வைக்கிற பழக்கம் இருக்கும். வாஸ்து சாஸ்திரத்துல பணம் இருக்கிற இடத்துல எந்த விதமான அழுக்கையும் பெரிய தோஷம்னு கருதுறாங்க. அப்படிப்பட்ட அழுக்கு பணம் இருக்கிற இடத்துல இருக்கவே கூடாது. வாஸ்து விதிப்படி பணப்பெட்டி அல்லது பை மாதிரி பணம் வைக்கிற இடத்துல தேவையில்லாத பொருட்களை வச்சிருந்தா அங்க இருந்த லக்ஷ்மி அம்மா கோவிச்சுட்டு போயிடுவாங்க. வாஸ்து விதிப்படி தங்களோட பையும் அதுல இருக்கிற பணத்தையும் சுத்தமில்லாத கைகளால தொட்டா அந்த பையில பணம் ஒருபோதும் நிலைச்சிருக்காது. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த பை காலியாத்தான் இருக்கும். கழிப்பற போனதுக்கு பிறகு கைகளை கழுவாம பைய தொடக்கூடாது. வாஸ்து சாஸ்திரப்படி பையில நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் எப்பவும் தனித்தனியா வச்சிருக்கணும். தவறுதலா கூட நாணயங்களையும் நோட்டுகளையும் பையோட ஒரே பகுதியில வைக்கக்கூடாது. துடைப்பத்தை ஒருபோதும் வெளிப்படையா வைக்கக்கூடாது. அதை எப்பவும் மறைச்சு வைக்கணும். அப்படி செஞ்சா வெளியிலிருந்து யாரோட பார்வையும் துடைப்பன் மேல படாது. வாஸ்து விதிப்படி பையில கிழிந்த நோட்டுகள், கூர்மையான அல்லது வெட்டக்கூடிய பொருட்கள், ஹேண்ட் வாஷ், காகிதங்கள், ரசீதுகள் போன்றவற்றை வைக்கக்கூடாது.
இவையெல்லாம் எதிர்மறை சக்தியை உருவாக்கும். இதனால பணவரவு தடைப்பட்டு பண இழப்பு ஏற்படும். நிறைய பேர் தங்களோட பையில மறைந்து போன குரு, அப்பா, கணவர், மனைவி அல்லது தேவதைகள், தெய்வங்களோட படங்களை வச்சுக்கிறாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி இது நல்லதுன்னு கருதப்படல. எவர்களுக்கு எப்பவும் பை பணத்தால நிரம்பி இருக்கும்னு ஆசை இருக்கோ அவங்க தவறுதலா கூட தெய்வங்களோட அல்லது மறைந்து போனவர்களோட படங்களை பையில வைக்கக்கூடாது. வடக்கு பகுதியில் இருக்கிற அறைகள் சுவர்களுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அந்த திசையில் சிவப்பு நிற பொருட்களை வைக்காம இருக்க முயற்சி செய்யணும். சுத்தம் சுகாதாரத்தை காப்பாத்தினா லக்ஷ்மி அம்மா சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் குப்பையை நீண்ட நேரம் வச்சிருக்க கூடாது. குறிப்பாக சமையல் அறையில் இருக்கிற சிங்க்ல சாப்பிட்ட பாத்திரங்களை வச்சு விடக்கூடாது. தினமும் ராத்திரியில் நாள் முழுக்க பயன்படுத்திய எல்லா பாத்திரங்களையும் கழுவிட்டு தான் தூங்கணும். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டோட முக்கிய வாசலை நல்லா பராமரிச்சிருக்கணும். அடிக்கடி கதவை சுத்தம் பண்ணணும். தேவையணியில் பெயிண்ட் அடிக்கணும். உங்கள் வீட்டோட மெயின் கேட் திறக்கும் போது அல்லது மூடும் போது ஏதாவது சத்தம் வந்தால் அதை உடனே சரி பண்ணிடணும். நம்பிக்கைகள் படி இப்படிப்பட்ட சத்தம் இருந்தால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாஸ்து சாஸ்திரத்தில் கருப்பு நிறம் எதிர்மறை சக்தியோட அடையாளம்னு கருதப்படுது. கருப்பு நிற உடைகளை அணிவதால வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்கள் ஏற்படலாம். நம்பிக்கைகள் படி கருப்பு உடை அணிந்தா வேலை வாய்ப்புல ஏற்றத்தாழ்வுகள், தொழில் வளர்ச்சியில தடைகள், பொருளாதார நெருக்கடிகள் வரலாம். இதுக்கு பிறகும் சில முக்கியமான விஷயங்களை கவனிச்சா வீட்டில் பண ஓட்டம் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள தேவையில்லாத பழைய பொருட்கள், பயன்படுத்தாத பாத்திரங்கள், உடைந்த சாமான்கள் இருந்தால் அவைகளை சேர்த்து வச்சுக்காம வெளியே கொடுத்துடணும். பழையது போகும்போது தான் புதுசு வரும்னு வாஸ்து நம்பிக்கை சொல்லுது. வீட்டில் விளக்கேற்றும் பழக்கம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சாயங்கால நேரத்தில் பூஜை அறையில் அல்லது வீட்டோட முன்பக்கம் விளக்கேற்றினா நேர்மறை சக்தி அதிகரிக்கும். இருட்டு அதிகமாக இருக்கிற இடங்கள்ல சின்ன சின்ன விளக்குகள் அல்லது லைட்டுகள் போட்டால் கூட நல்ல மாற்றம் தெரியும். பணப்பை விஷயத்தில் கூட சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கணும். பணப்பை கிழிந்திருக்க கூடாது. மிகவும் பழையதாகவும் இருக்கக்கூடாது. முடிந்தவரை சுத்தமான நல்ல நிலையில் இருக்கிற பையை பயன்படுத்துங்க. பணத்தை மரியாதையோட வச்சா பணமும் நம்ம கிட்ட நிலச்சிருக்கும். வீட்டில் தினமும் காலையில் ஜன்னல்களையும் கதவுகளையும் கொஞ்ச நேரம் திறந்து வச்சா சுத்தமான காற்று உள்ள வரும். இதனால பழைய எதிர்மறை சக்தி வெளியே போய் நல்ல சக்தி வீட்டுக்குள்ள நுழையும். இது மனசுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. மொத்தத்தில் சொல்லணும்னா வாஸ்து விதிகள் பெரிய பெரிய மாற்றங்களை கேட்கல. நம்ம தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் தான். அந்த பழக்கங்களை சரியா பின்பற்றினா வாழ்க்கையில அமைதி, சந்தோஷம், பொருளாதார நிலை மெதுவா ஆனா உறுதியா மேம்படும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல